இவர் வந்து பஞ்சம லிங்கம். அஞ்சு பக்கம் நல்ல சந்தோஷம். இது மாலை வேணும். நாங்கள் வெளிநாட்டில் இருந்து ஆனால் வந்த இடத்துல இப்படி ஒரு சந்தர்ப்பங்களுக்கு கிடைச்சது நாங்கள் செய்த புண்ணியம் அன்னை. மூலஸ்தானத்தில் இருக்கிற லிங்கத்திலே பார்த்ததிலையும் லிங்கமான தோற்றம் இருக்கிறது. ஆனால் நிஷ்டையிலே சிவபெருமான் உருவமாக இருக்கிறார். சிவன் கோயில், அதாவது இலங்கை இருக்கிற சிவன் கோயில், மயானத்தோடு இருக்கிற சிவன் கோயில் ஒன்று. சிவன் வந்து கிழக்கெல்லாம் பார்ப்பார். இந்த சிவன் மேற்க பார்க்கிறார். ஏனென்றால் அங்காலே சிவகாமி அம்மன் கோயில் இருக்கிறார். காரைக்கால் சிவன் கோயிலுடைய கருவறை உருவம் என்று சொன்னால் எல்லா விதமான அங்கங்களோடும் தோற்றத்தோடும் நாங்கள் காணக்கூடிய 29ஆம் தேதி இந்த கும்பாபிஷேக விழாவை இந்த ஊரே கூடி உலகே கூடி. ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி எங்களுடைய மண் இனிவில் கோண்டாவில் காரைக்கால் விசாலாட்சி விஸ்வநாத பெருமான் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் 29ஆம் தேதி மிகவும் கோலாகலமாக இங்கே வந்து ஊர் மக்கள் எல்லோருமே ஒன்று கூடி வந்து இங்கே கொண்டாட இருக்கிறார்கள். அதனை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் 27ஆம் தேதி 28ஆம் தேதி 2 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் காப்பு நிகழ்வு வந்து இடம்பெற இருக்கின்றது. இந்த எண்ணெய் காப்பு என்றது ஒரு முக்கியமான ஒரு விடயம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கும்பாபிஷேக நாட்களுக்கு முன் 2 நாட்கள்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் இருக்கின்ற விக்கிரகங்களை வந்து பார்த்தீங்கன்னா மூல விக்கிரகங்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கைகளினால் வந்து தொட்டு அந்த எண்ணெய் காப்பு சாத்துகின்ற அந்த நிகழ்வு வந்து எங்களுக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் வந்து நடக்கும். இன்றைய நாளும் நாளைய நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் காப்பு நிகழ்வு வந்து சிறப்பாக வந்து இடம்பெற இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 29ஆம் தேதி மிகவும் கோலாகலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகா கும்பாபிஷேகம் வந்து இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வந்து முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா 20 அடிக்கு மேலே தான் இருக்கும். 20 அடிக்கு மேலே ஒரு சிவனுடைய ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய காரைக்கால் விசாலாட்சி விஸ்வநாத பெருமான் ஆலயத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. எல்லா ஆலயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ கோபுரம் வந்து இருக்கும். அதில் சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா உருவங்கள் பொம்மைகள் வந்து இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் திருக்கோணேஸ்வரத்தில் இருக்கிற அந்த சிவனுடைய உருவத்தை வந்து போலவே வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக எங்களுடைய காரைக்கால் மண்ணில் வந்து பெரிய ஒரு சிவனுடைய உருவம் இங்கே கோபுரத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயே அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த ஆலயம் வந்து மிளிர்ந்திருக்கிறது என்று தான் நாங்கள் சொல்ல போனோம். ஓகே, தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய இன்றைய நாள் கிரிகைகள் கும்பாபிஷேகம் வந்து எப்படி இடம்பெற போகிறதுன்னு சொல்லி குருக்கள், இந்த ஆலயத்தினுடைய குருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து இணைஞ்சு கொள்ள இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எண்ணெய் காப்பு சாத்துகின்ற அந்த நிகழ்வுகளை வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்றதை வந்து இந்த காணொலி வாயிலாக வந்து பதிவு செய்ய போகிறோம். யாரும் அங்கிட்ட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். अर्वन्दमासं सोमो वीरं कर्मण्यं ददातु साधन्यं विदद्यगुं समेयं विदश्रवणं जोददात तस्मै कृत्तिकारोगणे शक्तिशमिदाय अमृतेश्वराय नमो नमः. ॐ सर्वस्याब्धे सर्वस्य दिव्ये सर्वमेव वेनाप्नोति सर्वं जयति या जाता ओषधयो देवेभ्यः सृजुतमम्बुरा वन्दामि बभ्रूणामगगुं सदन्तामानि सप्तज सदम्बो अम्बदामानि सकस्रमुखभोगः अदा सकद्दत्तो यूयमिमं मे अहरं कृत पुष्पे अभागं श्रावयमानाः अस्मद्देवो साम्राज्यं भोज्यं स्वराज्यं वैराज्यं परमेश्वरं राज्यं महाराज्यं
தொடர்ச்சியாக அங்கே இன்றைய நாளும் நாளைய நாளும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் காப்பு, இந்த எண்ணெய் காப்பு வைபவம் வந்து இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சியில் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த எண்ணெய் காப்பில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களை அடியவர்கள் தொட்டு வழிபடுறது பாருங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால் சிவன் கோயிலுடைய கருவறை பாருங்க. ஆலயத்தில் இருக்கின்ற பிரதான கருவறையில் இருக்கிற அந்த லிங்கம், பிரதான லிங்கம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு தடவை வந்து எண்ணெய் காப்பு நிகழ்வு வந்து இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதான் ஓடி வந்த வெளியே காத்தல். இதெல்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு தானே. இவர் வந்து பஞ்சமு லிங்கம். அஞ்சு பக்கம். இது குட்டி காசி. எல்லாரும் பாருங்க, நல்லெண்ணெயோட வந்து சிவலிங்கத்துக்கு இப்பொழுது பஞ்சமுக லிங்கத்துக்கு இப்பொழுது எண்ணெய் காப்பு நிகழ்வு தொடர்ச்சியாக வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பாருங்க, வரிசையாக நின்று எல்லாருமே என்ன 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 சொல்ல வாரியல். ஒரு சின்ன ஒரு ஆலயமாக இருந்து இப்போ ஒரு பெரிய ஒரு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இப்போ என்ன நல்ல சந்தோஷம். இது 100 காலம் மாலை வேணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேணும். அதான் தேவை எங்களுக்கு. நன்றி. சந்தோஷமா இருக்க வேணும் ஐயா. இங்கே பக்தர்கள் ஆலயத்துடைய ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிற விக்கிரகங்களுக்கு இப்பொழுது தொடர்ச்சியாக எண்ணெய் காப்பு நிகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இங்காலே குருக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வந்து நாங்கள் எண்ணெய் காப்பு சாத்த வேணுமென்றதை வந்து இதில் சொல்லி கொண்டிருக்கிறார். எண்ணெய் காப்பு சாற்றி பலமாக வந்து தொடர்ந்து நவக்கிரக தேவர்களுக்கு எண்ணெய்
எண்ணெய் காப்பு சாட்டி அப்படியே வந்து பலமாக வந்து ஆஞ்சநேய பெருமானுக்கும் இங்கே அரச மரமும் வேம்பும் பிணைந்திருக்கின்ற ஆத்மலிங்க பெருமானுக்கும் எண்ணெய் காப்பு சாட்டிக் கொள்ளலாம் என்பதை அன்பாக அறியப்படுகிறது. நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. இலங்கை திருநாட்டிலே யாழ்ப்பாண மாநகரிலே இனிமில் கோண்டாவில் காரைக்கால் ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத விஸ்வநாத பெருமானுடைய சன்னிதானத்திலே நாம் எல்லோரும் இப்பொழுது கூடியிருக்கின்றோம். எம்பெருமானுடைய மகா கும்பாபிஷேக விழா எதிர்வரும் 29ஆம் திகதி சுபமுகூர்த்த வேளையிலே நடைபெறுவதற்கு எம்பெருமானுடைய திருவருள் கிடைத்திருக்கின்றது. அதனை ஒட்டிய கிரியை வழிபாட்டுகளிலே நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் விசேஷமாக எண்ணெய் காப்பு சாட்டுகின்ற நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த இலங்கை திருநாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் கூட நாங்கள் காண முடியாத ஒரு தோற்றத்திலே சிவபெருமான் மூலஸ்தானத்திலே மீட்டிருக்கின்றார். அருவம், உருவம், அருவுருவம் என்று 3 வகையான உருவங்களை, அதாவது நாங்கள் கற்பனை செய்து வழிபாடு ஆற்றிக்கொண்டு வருகின்றோம். அருவம் என்பது நாங்கள் கண்ணாலே பார்க்க முடியாது. உருவம் என்று சொன்னால் எல்லா விதமான அங்கங்களோடும் தோற்றத்தோடும் நாங்கள் காணக்கூடியது. அருவுருவம் என்று சொன்னால் அது லிங்கத்தை குறிக்கும், ஒரு கும்பத்தை குறிக்கும். லிங்கத்து அருவுருவ திருமேனி என்று சொல்லுவார்கள். அதே போல ஒரு கும்பத்திலே எல்லா விதமான தேவர்களையும், ஒரு விநாயக பெருமானோ முருகனோ அம்பாளோ எல்லாரையும் ஆவாகனம் பண்ணலாம் ஒரு கும்பத்திலே. அது அருவுருவ திருமேனி. இங்கே மூலஸ்தானத்தில் இருக்கின்ற லிங்கத்திலே பார்த்ததையும் லிங்கமான தோற்றம் இருக்கிறது. ஆனால் நிஷ்டையிலே சிவபெருமான் உருவமாக இருக்கிறார். இது எங்கேயுமே காண முடியாது. அது இலங்கை திருநாட்டிலும் சரி, இந்தியாவில் கூட இப்படியான ஒரு விக்கிரகத்தை, இப்படியான தோற்றத்திலே சிவபெருமானை மூலஸ்தானத்திலே காண முடியாது. அது இந்த காரைக்காலுக்கு, இந்த இடுவிலே கோண்டாவிலே இருக்கின்ற காரைக்காலுக்கு தனியான ஒரு சிறப்பான ஒரு சிவபெருமானுடைய சன்னிதானமாக இது விளங்குகின்றது. அந்த வகையிலே 29ஆம் தேதி இந்த கும்பாபிஷேக விழாவை இந்த ஊரே கூடி உலகையை கூடி கொண்டாடுகின்ற, அதாவது நடாத்துகின்ற இந்த வேளையிலே இன்றைய தினம் இப்பொழுது எண்ணெய்க்காப்பு நடைபெறுகின்றது. இன்றைய தினம் இப்பொழுது விசேடமாக சகஸ்ரநாம ஹோமம், பாவனாபிஷேகம் இடம்பெற இருக்கின்றது. அதையொட்டி கலை நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. இன்றைய தினம் மாலையிலே எம்பெருமானுடைய புகழ் பாடுகின்ற இருவட்டு வெளியீடும் இங்கே செய்ய இருக்கின்றார்கள். அந்த வகையிலே எம்பெருமானுடைய புகழ் பாடுகின்ற அந்த இருவட்டு நிகழ்விலும், இந்த எண்ணெய் காப்பு சாட்டுகின்ற நிகழ்விலும், மகா கும்பாபிஷேக விழாவிலும் அனைவரும் கலந்து கொண்டு உலக க்ஷேமத்திற்காக பிரார்த்திக்குமாறு இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டு, எம்பெருமானை எல்லோரும் கண்டு தரிசித்து இன்புற்று வாழ பிரார்த்தித்து எல்லோருக்கும் ஆசீர்வாதங்களை தெரிவித்து அமைகின்றோம். இந்த ஆலயத்தை சிறந்த முறையிலே ஆதீனகர்த்த பரம்பரையினர், அதாவது அம்பலமான சுவாமியார் என்று சொல்லுவார்கள், காரைக்கால் சாமியார் என்று சொல்லுவார்கள், அவருடைய குடும்பத்தினர் பரிபாலனம் செய்து வருகின்றார்கள். ஆனால் திருப்பணியை இந்த ஊரே உலகமே கூடி திருப்பணியை மாற்றி இந்த கும்பாபிஷேகத்தையும் ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எல்லோருமாக இணைந்து இந்த கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக ஆற்றி எம்பெருமானுடைய திருவள்ளாலே லோகக்ஷேமம் அடைய பிரார்த்தித்து ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சண்டேஸ்வரர், அடுத்தபடியாக விநாயகப் பெருமான், வேணுகோபாலர், வன்னி தேவசேனா சாற்றி பலமாக வந்து நவக்கிரக தேவர்களுக்கு முன்னை காப்பு சாற்றி, வெளியிலே மாரியம்பாளுக்கு சாற்றி, அதனைத் தொடர்ந்து நாகதம்பிரான், சந்தானகோபாலர், வைரவ பெருமானுடைய சுவான வாகனம், தொடர்ந்து ஆஞ்சநேய பெருமான், ஆத்மலிங்கம். ஆலயத்தினுள்ளே அமைந்திருக்கின்ற ஒவ்வொரு விக்கிரகங்களாக இப்பொழுது பாருங்க, பக்தர்கள் இந்த எண்ணெய் காப்பு நிகழ்வுகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. வணக்கம், கதைக்கலாமா? ஓ, சொல்லுங்க, எப்படி இருக்கு ஆலயம்? எப்படி இருக்குது? ஆலயம் நல்லா இருக்கு. ஆலயம் வந்து இப்போ கனகாலத்துக்கு பிறகு இந்த கும்பாசம் நடக்குது. முதிய ஒரு சின்ன ஆலயமாக இருந்தது. மட்டும் சொல்கிறோன்னா, இந்த ஆலயம் வந்து இந்தியாவில் இருக்கிற காரைக்கால் இருக்குல்ல, இந்தியாவில் இருக்கிற காரைக்காலோட தொடர்புள்ள ஆலயமாக இருக்கலாம். பழைய காலம் 200, நான் சின்ன
ஒரு 10-12 வயது இருக்கைக்குள்ள இருந்து இந்த ஆலயத்தை நான் வர்றேன். இந்த ஆலயத்தை சுற்றி ஏராளமான மரங்கள், மாமரங்கள் அதெல்லாம் இப்போ வெட்டின வேண்டாம், தேர் போகிறதுக்காண்டி பாதையை வெட்டினது. முந்தி தேர் இருக்கையில் பிறகு கட்டுத்தேர், அது பிறகு இந்த சிகத்தேர், அதுக்காண்டி கன மரங்களை வெட்டி இந்த பாதை அமைச்சு கொண்டு வந்தது. மற்றபடி அங்கே பைரவர், அதுக்கு முன்னால் எங்கட மணியத்தேரன்னு சொல்கிறது எங்கட மணியை அவர் தான் இருக்கு. அதுக்கு முன்னாலே தான் பார்வையில் நான் பார்க்குறேன். நீங்கள் புஷ்பம் தானே? சரி சரி சரி. இங்கே இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் காரைக்காலில் நாக வழிபாடு, அதை பற்றி நாக வழிபாடு அந்த அங்கே புத்தொன்று இருக்குது, அதுவும் இருக்குது. மற்றது இன்னொரு விஷயம் என்னென்றால் இங்கே இருக்கிற சிவன் கோயில், அதாவது இலங்கை இருக்கிற சிவன் கோயிலில் மயானத்தோடு இருக்கிற சிவன் கோயில் உண்டு. பின்னால் பெரிய மயானம் ஒன்று. அதோடு இந்த சிவன் மேற்கு பார்த்துட்டு இருக்கிறார். இந்த கோயில் பார்த்தாலும் சிவன் வந்து கிழக்க தான் பார்ப்பார். இந்த சிவன் மேற்க பார்க்குறார். ஏனென்றால் அங்கால சிவகாமி அம்மன் கோயில் இருக்கிறார். அம்மனை பார்த்து கொண்டு இருக்கிறார். பின்னால் மயானம். அப்படி கன விஷயங்கள் இந்த சிவனோடு இருக்கும். மற்ற அந்த நாளையில் சுற்றி ஒரே தோட்டங்கள். அங்கே சிவகாமி அம்மன் கோயில் என்று பார்த்தா இங்கே சிவன் கோயில் தெரியும். சின்ன அங்கே என்று பார்த்தா நான் கும்பிட்டு போகிறது அப்படிதான். அப்படி இதை சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் அந்த பைரவ கோயில் வாசலில் மணியத்தார் இருப்பார். பைரவர் கும்பிட்டு போட்டு அதில் வந்தால் அவர் திருநூறு போதி போட்டு ஒரு ஆசீர்வாதம் தந்து விடுவார். அப்படி மற்ற வைத்தியங்களுக்கான வைத்தியங்கள் நடந்த இங்கே அந்த நாளையில் ஆஸ்பத்திரிகளெல்லாம் பெருசாக இங்கே இல்லை. இங்கே தான் முக்கியமான என்ன பாம்பு கடி அப்படி கனகான இங்கே சில மடங்கள் மாதிரி இருந்தது. இங்கே சித்தர்கள் அதிகமாக வாழ்ந்துருக்கு. சித்தர்களின் சமாதி எல்லாம் அங்கால இருக்கு. அதனால தான் இது சித்த பூமி. ஆமாம். மற்ற தூரத்திலிருந்து வாரக்கெல்லாம் இங்கே மடங்கள் இருந்தது. ஆக்களை கொண்டு இங்கே விட்டு போட ட்ரீட்மெண்ட் முடியும் மட்டும் அந்த மடங்களில் இருந்து எல்லாம் முடிஞ்சது பிறகு போயினோம். மற்றது சின்னத்தம்பி மாமாண்டோர் இருந்தவர், எல்லாம் தெரியும். என்ன அவர் என்னுடைய அப்பட்ட ஒரு நண்பர். அவர் தான் மணியத்தாரோட இருந்து சகல உதவிகளையும். மற்ற இன்னொரு விஷயம் என்னென்றால் அந்த நாளில் இங்கே ஒரு பிராமணாக்கள் பூஜை செய்கிற இல்லை, பண்டாரன் தான் பூஜை செய்கிறது. கனகாலத்தி புறா தான் அவர் போய் பிறகு குருக்கள் வந்து வழிபாடு செய்கிற வந்து இவ்வளோ கன விஷயங்கள் இருக்குது. நான் சின்னதில் ஒரு 7-8 வயதுலேருந்து இங்கே அன்று இருந்தேன். இப்போ வெளிநாட்டில் வந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நாங்கள் வெளிநாட்டில் இருந்து ஆனால் வந்த இடத்துல இப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் செய்த புண்ணியம் நினைக்கிறேன். ஒருக்கா தான் நடக்கிறது. புண்ணியம் தான். இன்றைக்கு சிவலிங்கத்தை கிட்ட இருந்து பார்க்கக்கூடிய இருந்தது. சிவலிங்கம் வந்து பஞ்சமும் லிங்கம் மட்டும் மற்ற இடங்கள்ல இதே மாதிரி இல்லை. ஆலயத்தினுடைய பின்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாகங்கள் வந்து நடக்க போகுது. அது பல ஏற்பாடுகள் வந்து இங்கே செஞ்சுருக்கணும் பாருங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. எத்தனை கும்பங்கள் வந்து வச்சுக்கான்னு சொல்லி பாருங்க. அப்படி அடுக்காக பாருங்க, இத்தனை கும்பங்கள் வச்சு இன்றைய நாளில் அந்த கிரிகைகள் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலை நிகழ்வுகளும் வந்து நடக்க இருக்குது. பாருங்க, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கைகளால் விக்கிரகங்களை வந்து தொட்டு இந்த எண்ணெய் காப்பு நிகழ்வில் வந்து இப்போ ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. யாகத்துக்கான இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஒன்றாக இங்கே நெருப்பு மூட்டி இந்த யாகத்துக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் வந்து தொடர்ச்சியாக இங்கே இருக்கின்ற குருக்கள் அந்த வேலைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். இந்த பக்கத்துலேயும் பாருங்க, நந்தி, இந்த கொடித்தம்பத்துக்கு முன்னால் இருக்கிற நந்திக்கும் இங்கே அம்மா வந்து எண்ணெய் வச்சு வழிபடுற அந்த காட்சியை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். ஆலயத்தினுடைய
பின்பக்கமாக அந்த தீர்த்த கேணிக்கு அருகில் இருக்கிற வைரவர் ஆலயம் இருக்குது. இந்த வைரவர் ஆலயத்திலையும் தொடர்ச்சியாக இந்த எண்ணெய் காப்பு பாருங்க, பைரவருடைய அந்த வாகனம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு தினம் வந்து கருங்கல்லினால் விற்கிறவங்களுக்கு இப்பொழுது எண்ணெய் காப்பு தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆலயத்துடைய பின்பக்கம் அங்கே நாக வழிபாட்டுக்குரிய இடம் இருக்குது. அந்த இடத்துலையும் இருக்கிற அந்த நாகங்களுக்கு இப்பொழுது பக்தர்கள் எண்ணெய் காப்பு நிகழ்த்தி கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஆலயத்தினுடைய கோபுரத்துக்கு முன்பே இருக்கிற அந்த சிவலிங்கத்துக்கு இப்போ தொடர்ச்சியாக எண்ணெய் சாத்தி வழிபடுகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். ஆலயத்துடைய பிரதான லிங்கம், கருவறையில் இருக்கிற லிங்கம் என்ன சாத்துறதுக்கு எவ்வளோ பேர் லைன் அளிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த யாகசாலை பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்தான கோபால யாகசாலை, அப்படி நவகிரக யாகசாலை என்று சொல்லி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கும்பங்கள் வந்து வைக்கப்பட்டு இதில் யாகம் வந்து வளர்க்கப்பட்டு இதில் வந்து இந்த கிரிகைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த யாகசாலை வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கான அந்த யாகசாலை, இப்படி ஒவ்வொருத்தருக்குமான இந்த யாகசாலை ஆலயத்தை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலையும் வந்து இந்த யாகசாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பக்தர்கள் தொடர்ச்சியாக வருகை வந்து இந்த நவகிரகங்களுக்கான இந்த எண்ணெய் காப்பு சாத்துகின்ற அந்த நிகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெறுகிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.